ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்னாச்சுன்னா, அண்ணி சொன்னாங்க, இது மாதிரி நமக்காக அந்த கோலப் போட்டியெல்லாம் நடக்குது, அதில் நம்ம வேணால் கலந்துக்கோமா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் உங்கள் அண்ணன் போகிறதுக்கெல்லாம் எனக்கு எப்போதுமே தான் நம்ம ஏரியாவிலே நடக்குது. நான் நல்லா கோலம் போடுவேன், எல்லாமே தெரியும் தான், உங்களுக்கே தெரியும்ல. போனால் கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாம் நான் வின் பண்ணியிருப்பேன். 7 வருஷமாக வந்ததுலேருந்து நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அவர் எதுக்குமே என்னை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, இப்போ நான் சொல்கிறதுல 25,000 பரிசு, ஃபஸ்ட்டு ப்ரைஸே 25,000 கொடுக்குறாங்களாம். அது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் போல், 3 ரவுண்டாக நடக்கும் போல் இருக்குது. எல்லாம் கலர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க போல் இருக்குது. ரொம்ப மாவட்ட அளவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப ஆசையாகிட்டு, எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ. நான் அண்ணன்ட்ட அண்ணன் தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிடுவார், இன்றைக்கி ஆஃபீஸ் போயிடுவார். எப்படியும் நைட்டு 7 மணி 8 மணிக்கு தானே வருவார். நான் என்ன சொல்லிடுறேன்னா, இது மாதிரி அண்ணியும் நானும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குண்ணே, நீ ஈவினிங் வர்றப்போ நாங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்க, பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரனையும் சொல்லிடுறேன், நம்ம போவோம் நீ அப்படின்னோடனே, எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் போன வருஷம் போயிட்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கா, 10,000 என்னமோ 3rd ப்ரைஸு. நம்மளும் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வின் பண்ணோன்னா நமக்கு பெருமை தானே நம்ம அப்படின்னோடனே, நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணீங்கன்னா அண்ணன் அதை அப்புறம் எப்படி எடுத்துக்குதுங்கிறத பாருங்கள். அவருக்கு என்னென்னா, இன்னும் ஒரு இது தெரிய மாட்டேங்குது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவர் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர்லாம் வேலை பார்த்து படிச்சிருந்தாலும் அவரை மாற்றுறதுங்கிறது நம்மளுக்கு கஷ்டம் நீ அப்படின்னோடனே, சரி அப்போனா விடு, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க, நான் எதுவும் இப்போதைக்கு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இல்லை. கொஞ்சம் போக போக நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், போகிறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், எதையுமே நம்மளால் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போகிற விஷயத்த எடுத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விட நம்ம பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் விடு, நம்ம அதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான மனநிலையில் தான் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது, எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நம்மளும் எதையும் இப்போதைக்கு எதையுமே இப்போக்கி நம்ம வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் எதையுமே நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அது அடுத்தது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணும்னா அதை ஒரு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அதுக்கான டைமிங் அமைகிறப்போ எல்லாமே கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கும், நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம கண்டிப்பாக போவோம். அண்ணனை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் அண்ணன்ட்ட போய் சொல்லிடுறேன். ஆனால் உங்கள் அண்ணனுக்கு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஜெயிச்சிட்டோன்னா அதெல்லாம் சரியாகும், நம்ம போனதை பற்றி நீங்கள் காட்டிக்க வேண்டாம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நீ போயிட்டு நம்ம கலந்துக்குவோம் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க அண்ணனுக்கு அப்படின்னோடனே, இல்லை அவரை பற்றி எனக்கு தான் தெரியும், உங்ககிட்ட பேசுகிற விதம் வேறு, என்கிட்ட பேசுகிறது விதம் வேறு அவர் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போயிட்டு அவங்க தங்கச்சி சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் போகிறோன்னா ஒரு வேலையாக போகிறோம், ஈவினிங் வர்றப்போ நாங்கள் இல்லைன்னா பிள்ளைய பார்த்துக்க. என்ன விஷயம் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை ஒரு கடைக்கு ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தோம். சமாளித்தாலும் அவர் நம்புகிற மாதிரியே தெரியல. என்ன விஷயம் 2 பேரும் இதுக்கும் இது இல்லாமல் காரணம் இல்லாமல் போக மாட்டிங்களே அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லி சமாளிக்க வேண்டிய இடத்துல வேறு என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று சமாளித்தா தானே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவு சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் சமாளித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் எதுவும் கண்டுக்காத மாதிரியே அப்படியே இருந்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சொல்கிறதுக்கான விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறதுனால நம்மளால எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதனால் எதையுமே நம்ம அடுத்த இதுக்கு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நடக்கிறது நடக்கட்டும்,
பார்க்குறத நம்ம பார்த்துக்குவோம், பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த கோலப்போட்டிக்கு வந்து முன்னாடி நாள் சொன்னது மாரியே